வணக்கம். நீதிமன்ற செய்திகள். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பாக தேசிய அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக சட்டக்கல்லூரி மாணவ மாணவியரிடையே குறும்படம் மற்றும் ரீல் போட்டி பிராந்திய ரீதியாக நடத்தப்பட்டதில் மூத்த குடிமக்களுக்கான நல்சா சிறப்பு திட்டம் 2016 கீழான தலைப்பில் தென் மாநில அளவில் முதல் பரிசை தமிழகம் வென்றது. மேற்படி போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு சட்ட கல்லூரிகள் கலந்து கொண்ட நிலையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள அரசு சட்டக் கல்லூரியினை சேர்ந்த 2ஆம் ஆண்டு மாணவ மணிகளான கோ இசைமொழி, ரா யோகிதா, பா அபினேஷ், ஆ விஜயபிரபா, பா நதியா சேர்ந்த குழுவினர் பரிசை தட்டி சென்றது சிறப்பு. மேற்படி வெற்றியாளர்களுக்கு கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி உச்சநீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் மாண்புமிகு திரு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தேசிய சட்ட பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவரும் உச்சநீதிமன்ற நீதியரசருமான மாண்புமிகு திரு BR கவாய் ஆகியோர் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு தொகையும் பங்கேற்பு சான்றிதழ்களும் வழங்கி விழாவை சிறப்பித்தனர். மேற்படி விழாவில் சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி ராதிகா தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் அழைப்பின் பெயரில் கலந்து கொண்டு விழாவில் பங்கேற்றார். மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் ஒரு நிறுத்த மையம் சார்பாக வேலையில் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கான உலக தினத்தையொட்டி விழிப்புணர்வு கருத்தரங்கு வாடிப்பட்டியில் உள்ள தாதம்பட்டி ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவில் கடந்த 28/4/2025 அன்று நடைபெற்றது. இக்கருத்தரங்கத்திற்கு மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு சரவண செந்தில்குமார் தலைமை வகித்து பெண்களின் உரிமைகள், போக்சோ சட்டம், அமைப்புச்சாரா தொழிலாளர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பு மற்றும் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் குறித்து விளக்கி பேசினார். இந்த கருத்தரங்கில் ஒரு நிறுத்த மைய ஒருங்கிணைப்பாளர்கள் திருமதி டயானா புனிதவள்ளி, திருமதி ரம்யா, மனித கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறை உதவி ஆய்வாளர் திருமதி சாந்தி, தொழிலாளர் நலத்துறை துணை ஆய்வாளர் திரு ஜோதிமணி, வழக்கறிஞர்கள் திரு உமாசங்கர், திரு முத்துமணி ஆகியோர் இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசினர். வழக்கறிஞர் திரு செல்வகுமார் வரவேற்புரை ஆற்றினார். இறுதியில் வழக்கறிஞர் திரு ராமசாமி நன்றியுரை ஆற்றினார். இந்நிகழ்ச்சியில் வாடிப்பட்டி வட்ட சட்டப்பணிகள் குழுவின் பட்டியல் வழக்கறிஞர்கள், அமைப்புச்சாரா தொழிலாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் வேலூர் மாநகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு சட்ட விழிப்புணர்வு முகாம் அலமேலு மங்காபுரத்தில் நடைபெற்றது. இம்முகாமில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி RM சுபத்ரா தலைமை வகித்து தூய்மை பணியாளர்களுக்கு அடிப்படை சட்டங்கள் மற்றும் சட்ட பணிகள் ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் குறித்து விளக்கி பேசினார். இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் திரு குமார், சுகாதார அலுவலர் திரு சிவக்குமார் மற்றும் தூய்மை பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவர் அவர்கள் உத்தரவின்படி தேசிய மக்கள் நீதிமன்றம் வருகின்ற 14/6/2025 அன்று மாவட்ட மற்றும் தாலுகா அளவில் உள்ள நீதிமன்றங்கள் முதல் உயர்நீதிமன்றம் வரை உள்ள அனைத்து சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சார்பில் நடைபெற உள்ளது. அன்றைய தினம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சமரச தீர்வு காணக்கூடிய குற்றவியல் வழக்குகள், மாற்றுமுறை ஆவண சட்டம் பிரிவு 138 கீழான காசோலை சம்பந்தமான வழக்குகள், வங்கி கடன் வசூல் வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து, அரசு போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு நிறுவன வழக்குகள், தொழிலாளர் பிரச்சினை சம்பந்தமான வழக்குகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் இவற்றில் சுமூக தீர்வு காண முடிந்த வழக்குகள் மற்றும் மனவாழ்க்கை பிரச்சினை தொடர்பான வழக்குகள், நில ஆர்ஜித வழக்குகள், ஊதியம், படிகள் மற்றும் பணி ஓய்வுகால பலன்கள் சம்பந்தமான பிரச்சினைகள், மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் உயர் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வருவாய்த்துறை வழக்குகள், உரிமையியல் வழக்குகள், சொத்துரிமை மற்றும் நுகர்வோர் நீதிமன்ற வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்யும் முன்னர் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய பிரச்சனைகளான
ப்ரீ லிட்டிகேஷன் கேசஸ் காசோலை சம்பந்தமான பிரச்சனைகள், வங்கிக் கடன் வசூல் பிரச்சனைகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் உள்ளிட்ட பிரச்சனைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. இந்த அமைப்புகளின் மூலம் தீர்த்து வைக்கப்படுகின்ற வழக்குகள் அந்த அமைப்புகளிலேயே முற்று பெற்று விடுகின்றன. உரிமையல் வழக்குகளில் நீதிமன்றத்தில் ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ள நீதிமன்ற கட்டணத்தை திரும்ப பெறும் வாய்ப்பும் உள்ளது. வழக்குகளில் தீர்வு கண்டவுடன் அதற்கான தீர்வு நகல் உடனடியாக வழங்கப்படும். மேற்படி தீர்வுகளை எதிர்த்து மேல்முறையீடு என்பது இல்லை. மனம் ஒருமித்து ஏற்படுகின்ற இந்த தீர்வுகளை பொறுத்தவரை இரு தரப்பில் எவருக்கும் வெற்றி தோல்வி என்பதில்லை. இத்தீர்வானது ஒரு நீதிமன்றம் பிறப்பிக்கின்ற தீர்ப்பாணைக்கு ஒப்பாகும். மக்கள் நீதிமன்றத்தில் வழக்காளர்களுக்கு செலவின்றி விரைவாக நீதி கிடைக்க வழிவகை செய்யப்படும். நீதிமன்றத்தில் நிலுவையில் இல்லாத பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றையும் மக்கள் நீதிமன்றம் வாயிலாக விசாரித்து நிரந்தர தீர்வு காணப்படும். எனவே பொதுமக்களும் வழக்காடிகளும் வருகின்ற 14/6/2025 அன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெற உள்ள தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம். வணக்கம். சட்ட தகவல்கள். இன்றைய சட்ட தகவல் நிகழ்ச்சியில் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு வழங்கும் சட்ட சேவைகள் பற்றி காண்போம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 39A சமூகத்தின் வறிய மற்றும் நலிந்த பிரிவினர்களுக்கு இலவச சட்ட சேவை வழங்க வகை செய்து அனைவருக்குமான நீதியை உறுதி செய்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவுகள் 14 மற்றும் 22(1) ஆகியவையும் சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சம வாய்ப்பு என்ற அடிப்படையில் நீதி வழங்கும் சட்ட முறை ஆகியவற்றை உறுதி செய்வதை அரசுக்கு கடமையாக்குகின்றன. 1987 ஆண்டில் சட்ட சேவைகள் ஆணைக்குழு சட்டமானது பாராளுமன்றத்தினால் இயற்றப்பட்டு சம வாய்ப்பு அடிப்படையில் சமூகத்தின் நலிந்த பிரிவினருக்கு இலவச சட்ட சேவைகள் வழங்க நாடு தழுவிய பணியமைப்பை நிறுவ நடைமுறைக்கு வந்தது. அதன் பின்னர் நால்சா தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவானது தேசிய அளவில் நிறுவப்பட்டது. தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் நோக்கம் கடைநிலை மற்றும் வசதியற்ற பிரிவினர்களுக்கு நேர்மையான மற்றும் அர்த்தமுள்ள நீதியை வழங்கும் பொருட்டு அவர்களும் இணைந்த சட்டமுறையை ஏற்படுத்துதல். இயக்கம் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட மற்றும் தவிர்க்கப்பட்ட பிரிவினருக்கும் சட்ட அதிகாரம் கிடைக்க வேண்டி தரமான சட்ட பிரதிநிதித்துவம் வழங்கியும் சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி அதன்படி கிடைக்கக்கூடிய நலன்கள் தகுதியான பயனாளிகள் பெறுவதற்கு பாலமாக இருத்தல். மக்கள் நீதிமன்ற அமைப்புகள் மற்றும் மாற்றுமுறை தீர்வு இயக்கங்களை பலப்படுத்தி அதன் மூலம் எளிமையான, விரைவான மற்றும் செலவில்லாமல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதும் சமுதாயத்தில் ஏழ்மையான மற்றும் குறைவான சலுகைகள் பெறும் பிரிவினருக்கும் உதவி செய்து அதன் மூலம் நீதித்துறையின் விசாரணை பளுவை குறைக்க உதவியாக இருத்தல். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் அமைப்பு. சட்டப்பணிகள் ஆணைக்குழு சட்டத்தின்படி தேசிய அளவிலான தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு அமைக்கப்பட்டு அதன் புரவலராக உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் உள்ளார். உச்ச நீதிமன்றத்தின் மூத்த நீதியரசர் ஆணைக்குழுவின் நிர்வாக தலைவராக செயல்பட்டு வருகிறார். உச்ச நீதிமன்ற சட்டப்பணிகள் குழு இந்திய உச்ச நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட சட்டப்பணிகளை நிர்வகித்து செயல்படுத்த அமைக்கப்பட்டதாகும். ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் அதன் தலைமை புரவலராகவும் உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதியரசர் அதன் நிர்வாக தலைவராகவும் கொண்டு அமைக்கப்பட்டது. ஒவ்வொரு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவுக்கும் உறுப்பினர் செயலாளராக மாவட்ட நீதிபதி இருப்பார். ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்திலும் ஒரு உயர்நீதிமன்ற சட்டப்பணிகள் குழுவும் ஒரு மாவட்ட நீதிபதி அதன் செயலாளராகவும் கொண்டு அமைக்கப்பட்டது. மாவட்ட அளவில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக மாவட்ட முதன்மை நீதிபதியும் செயலாளராக மூத்த சார்பு நீதிபதியும் பணியில் இருப்பார்கள். அதே போல தாலுகா அளவில் தாலுகா சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள்
தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் கொள்கைகள் மற்றும் உத்தரவுகளை செயல்படுத்த ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சட்டப்பணிகள் குழு அமைப்புகளின் செயல்பாடுகள். தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் கொள்கைகள், கோட்பாடுகள், வழிகாட்டிகள் மற்றும் திறம்பட்ட செயல் திட்டங்களை நிறைவேற்ற மாநில சட்டப்பணி ஆணைக்குழுக்கள் நாடு முழுவதும் செயல்படுத்த ஏற்பட்டதாகும். முதன்மையாக மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வட்ட சட்டப்பணிகள் குழு மற்றும் இதர அமைப்புகள் கீழ்கண்ட முக்கிய காரியங்களை செயல்படுத்த வலியுறுத்தப்பட்டது. தகுதியுள்ள நபர்களுக்கு இலவச மற்றும் தகுந்த சட்ட உதவிகள் வழங்க வேண்டும். தகராறுகளை இணக்கமாக சமரசம் செய்ய மக்கள் நீதிமன்றங்கள் அமைக்க வேண்டும். சமுதாயத்தில் நலிந்த மற்றும் ஒதுக்கப்பட்ட பிரிவினர்களின் உரிமைகள் பற்றிய சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் திட்டங்கள், கொள்கைகள் மற்றும் உத்தரவுகளை சட்டப்பணிகள் நிகழ்ச்சிகள் மூலம் நடைமுறைப்படுத்த வேண்டும். இலவச சட்ட தேவைகளை பெற தகுதி வாய்ந்த நபர்கள் யார்? பெண்கள் மற்றும் குழந்தைகள், அட்டவணையிடப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி வகுப்பை சேர்ந்தவர்கள், தொழிற்சாலை பணியாளர்கள், பேரிடர், வன்முறை, வெள்ளம், வறட்சி, நிலநடுக்கம் மற்றும் தொழிற்சாலை பேரிடர் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள், காவலில் இருக்கும் நபர்கள், ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சம் மிகாது ஆண்டு வருவாய் உள்ளவர்கள் அல்லது மத்திய அல்லது மாநில அரசினரால் நிர்ணயிக்கப்பட்ட வருவாய் மிகாதவர்கள், மனித கடத்தலால் பாதிக்கப்பட்டவர்கள். இலவச சட்ட சேவைகள். நீதிமன்றத்திலோ அல்லது தீர்ப்பாயத்திலோ வழக்கை நடத்த அல்லது சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வழக்கறிஞரின் சேவையை பெற முடியாத வறியவர்களுக்கு உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடைமுறைகளில் இலவச சட்ட உதவி வழங்குவதற்கு இலவச சட்டப்பணிகள் சேவையின் பிரிவுகள் வழிவகை செய்கின்றன. இலவச சட்ட உதவி என்பதாவது சட்ட நடைமுறைகளில் வழக்கறிஞரால் பிரதிநிதித்துவம் செய்யப்படல், வாதுரைகள், மேல்முறையீட்டுக்கான குறிப்பாணை, சட்ட நடைமுறைகளில் அச்சு மற்றும் ஆவணங்களின் மொழியாக்கம் உட்பட்ட காகித புத்தகம் ஆகியவற்றை உருவாக்குதல், சட்ட ஆவணங்களை வரைதல், சிறப்பு அனுமதி மனு மற்றும் இன்ன வரைதல், எந்த வழக்கு நடவடிக்கையிலோ அல்லது எந்த நீதிமன்றத்தின் சட்ட நடவடிக்கைகளுக்கு முன்பாகவோ அல்லது எந்த அதிகாரியின் முன்போ அல்லது தீர்ப்பாயத்தின் முன்பாகவோ வழக்கு அல்லது சட்ட நடைமுறைகளை நடத்த சேவை செய்தல். இலவச சட்டப்பணிகள் சட்ட உதவி அளிப்பதோடு மத்திய அரசினாலோ அல்லது இயற்றப்பட்ட சமூக நலச்சட்டத்தின் கீழ் அல்லது திட்டங்களின் கீழ் கிடைக்கத்தக்க பயன்களை பெறுவதற்கு பயனாளிக்கு ஆலோசனை வழங்குதல் மற்றும் வேறு ஏதேனும் விதங்களில் நீதியை பெறுவதை உறுதி செய்தல் ஆகியவற்றை மேற்கொள்கிறது. சட்ட உதவிக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது? இலவச சட்ட உதவிகள் தேவைப்படும் ஒரு நபர் சம்பந்தப்பட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அல்லது சட்டப்பணிகள் குழுவை எழுத்து வடிவிலான விண்ணப்பத்தின் மூலமோ அல்லது அதிகாரியால் பரிந்துரைக்கப்பட்ட படிவத்தை நிரப்பியோ சட்ட உதவி கோருவதற்கான காரணங்கள் அல்லது குறைகளை சுரங்க கூறி அனுப்பி வைத்தல் மூலம் அணுக முடியும். விண்ணப்பதாரர் எழுத படிக்க தெரியாதவராக இருந்தால் சட்டப்பணிகள் ஆணைக்குழு அல்லது குழுவின் முகப்பு அலுவலகத்தில் பட்டியல் வழக்கறிஞர் அல்லது சட்ட தன்னார்வலர் விண்ணப்பதாரருடைய வாய்மொழி கோரிக்கையை ஆவணமாக பதிவு செய்து அதில் அவருடைய கைரேகை அல்லது கையெழுத்தை பெறுவார். அதுவே அவருடைய விண்ணப்பமாக கருதப்படும். விண்ணப்பதாரர் சட்ட சேவைகளை கோருவதற்கான தகுதி நிலையை சரிபார்த்து கொள்ள வேண்டும். புகார்கள் அல்லது அபிப்பிராயங்களை எங்கு எப்பொழுது தாக்கல் செய்யலாம்? இலவச சட்ட உதவி மற்றும் சேவைகளின் ஷரத்துகளை மேம்படுத்த புகார் அல்லது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. புகார்கள் அல்லது அபிப்பிராயங்கள் அஞ்சல் அல்லது மின்னணு அஞ்சல் மூலம் உறுப்பினர் செயலாளர்களுக்கு அனுப்பலாம் அல்லது சட்டப்பணிகள் குழுக்கள் அல்லது முகப்பு அலுவலகங்களில் வைக்கப்பட்டுள்ள புகார் பெட்டிகளில் போடலாம். மக்கள் நீதிமன்றங்கள் சாதாரண மனிதர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றுமுறை தீர்வு செயலமைப்பாக மக்கள் நீதிமன்றம் உள்ளது. இந்த அமைப்பின் மூலம் சட்டப்படி நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள பிரச்சனைகள் அல்லது வழக்குகள் அல்லது வழக்கு தாக்கலுக்கு முன் உள்ள பிரச்சனைகள் ஆகியவற்றை சுமூகமாக சமரசம் அல்லது சமாதானம் செய்து கொள்ளலாம். சட்டப்பணிகள் ஆணையம் சட்டம் 1987 படி மக்கள் நீதிமன்றங்களில் வழங்கப்பட்ட தீர்வு முடிவுகள் உரிமையியல் நீதிமன்றங்களில் வழங்கப்படும் தீர்ப்பாணைக்கு ஒப்பாகும். அது இறுதியானது ஆகும். அனைத்து தரப்பினர்களையும் கட்டுப்படுத்துவதுடன் அதற்கெதிராக எந்த நீதிமன்றத்திலும் மேல்முறையீடு தாக்கல் செய்ய இயலாது.
மக்கள் நீதிமன்றங்களை சட்டப்பணிகள் ஆணையம் மற்றும் குழுக்கள் 1987ஆம் வருட சட்டப்பணிகள் ஆணைய சட்டப்பிரிவு 19 படி நீதிமன்றங்களில் முன்பாக நிலுவையில் உள்ள வழக்குகளில் சமரசம் செய்யவும் மற்றும் வழக்கு தாக்கலுக்கு முன் உள்ள பிரச்சனைகளில் தீர்வு காண நடத்தப்பட்டு வருகிறது. மக்கள் நீதிமன்றத்தில் கீழ்க்கண்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண எடுத்துக்கொள்ளப்படலாம். திருமண குடும்ப பிரச்சனைகள், சமரசம் செய்யக்கூடிய குற்ற வழக்குகள், நில ஆக்கிரமிப்பு வழக்குகள், தொழிலாளர் பிரச்சனைகள், தொழிலாளர்களுக்கான இழப்பீடு வழக்குகள், வங்கி மீட்பு வழக்குகள், தேசியமயமாக்கப்பட்ட பன்னாட்டு மற்றும் தனியார் வங்கிகள், ஓய்வூதிய வழக்குகள், வீட்டு வசதி வாரியம் மற்றும் குடிசை மாற்று வாரிய வழக்குகள் மற்றும் வீட்டு கடன் வழக்குகள், நுகர்வோர் குறை வழக்குகள், மின்சார வழக்குகள், தொலைபேசி ரசீது வழக்குகள், வீட்டு வரி உள்ளிட்ட நகராட்சி வழக்குகள், பாகப் பிரிவினை, அனுபவத்தை திரும்ப பெறுதல், வாடகை பிரச்சனைகள், வசதி உரிமை பிரச்சனைகள், ஒப்பந்தம் மற்றும் இதர பிரச்சனைகள் உள்ளிட்ட உரிமையியல் பிரச்சனைகள், கட்டாய சட்ட முன்னமைப்பு முறைகள் மற்றும் இசைவிணக்க தீர்வு மூலம் பொது பயன்பாட்டு பணிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சமரச தீர்வு காணும் நோக்கத்தில் 1987ஆம் வருட சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சட்டத்தில் அத்தியாயம் 6A 2002ஆம் வருடம் சேர்க்கப்பட்டது. பொது பயன்பாட்டு சேவைகள் என்பது போக்குவரத்து சேவைகள், அஞ்சலக தந்தி மற்றும் தொலைபேசி சேவைகள், மின்சார விநியோகம் அல்லது பொதுமக்களுக்கு தண்ணீர், பொது சுகாதாரம், பொது பராமரிப்பு அமைப்புகள் அல்லது சுகாதாரம், மருத்துவமனை அல்லது மருந்தக சேவைகள் அல்லது காப்பீட்டு சேவைகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள், ரியல் எஸ்டேட் என்பதாகும். இதன் தொடர்பாக நிரந்தர மக்கள் நீதிமன்றங்கள் அநேக மாநிலங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள். சட்டப்பணிகள் அமைப்புகள் சமுதாயத்தில் நலிந்த மற்றும் ஒதுக்கப்பட்ட பிரிவினருக்குரிய உரிமைகள் சம்பந்தமாக சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த கடமைப்பட்டுள்ளன. இந்த விழிப்புணர்வு மற்றும் சட்ட அறிவு நிகழ்ச்சிகள் மாநகரங்கள் மற்றும் நகரங்களில் மட்டுமின்றி கிராமங்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளிலும் நடத்தப்படுகிறது. சட்ட அறிவு குழுக்கள் மற்றும் உதவி மையங்கள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அமைக்கப்பட்டுள்ளன. சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் குழந்தைகள், மூத்த குடிமக்கள், ஒருங்கிணைக்கப்படாத தொழிலாளர்கள், மாற்று பாலினத்தவர், சிறைவாசிகள், மனநலம் குன்றியவர்கள், ஊனமற்றோர், பேரழிவால் பாதிக்கப்பட்டவர்கள், பெண்கள் ஆகியோரது அடிப்படை உரிமைகள் மற்றும் அடிப்படை கடமைகள் ஆகிய பிரச்சனைகளை உள்ளடக்கியதாகும். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவால் ஏற்படுத்தப்பட்ட செயல் திட்டங்கள். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு நால்சா சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்களின் பணிகளை திறமையாக செய்ய பல வகையான ஒழுங்குமுறைகள் உருவாக்கி அதனை செயல்படுத்தி வருகிறது. அதன் மூலம் தங்களுடைய முக்கிய செயல்பாடுகள் மற்றும் திட்டங்களை திறம்பட தடுப்பு மற்றும் தேவைக்கேற்ப செய்து வருகிறது. தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு திட்டங்கள். சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் மூலமாக பேரிடர் பாதிப்பாளர்களான சட்டப்பணிகள் திட்டம், தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு ஆள்கடத்தல் மற்றும் வணிக ரீதியான பாலியல் சுரண்டலால் பாதிக்கப்பட்டவர்கள் திட்டம் 2015, தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு நட்பான முறையில் குழந்தை சார்ந்த சட்ட சேவைகள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு திட்டம் 2015, தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு அமைப்பு சாரா பிரிவில் உள்ள தொழிலாளர்களுக்கான சட்ட சேவைகள் திட்டம் 2015, தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மலைவாழ் பழங்குடியின மக்களின் உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் நடைமுறைப்படுத்துவது திட்டம் 2015, தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மன நோயாளிகள் மற்றும் மன இயலாமை உடைய நபர்களுக்கான சட்டப்பணிகள் திட்டம் 2015, தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு போதைப் பொருள் முறைகேடாக பயன்படுத்துபவர் மற்றும் போதை மருந்து ஒழிப்பில் உள்ள அச்சுறுத்தலுக்கான சட்ட சேவைகள் திட்டம் 2015, தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு திறம்பட செயல்படுத்தும் வறுமை ஒழிப்பு திட்டம் 2015, தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு திராவக வீச்சால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சட்டப்பணிகள் திட்டங்கள் 2016, தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூத்த குடிமக்களுக்கான சட்ட சேவைகள் திட்டங்கள் 2016, தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சட்டப்பணிகள் திட்டம் 2021. நேயர்களே, சட்டம் சம்பந்தமான செய்திகளை அனுப்ப வேண்டிய முகவரி: உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, சென்னை உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 600104. இந்நிகழ்ச்சிகளை யூடியூபில் பார்க்க டிடி தமிழ் நீதிமன்ற செய்திகள் என்ற பக்கத்தில் பார்க்கலாம்.
மேலும் சட்ட உதவிக்கு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதவி எண் 1510 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இத்துடன் சட்ட தகவல்கள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.